இப்போ நான் சில்க் த்ரெட் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். ஆனா எப்படி இது பண்ணனும்னு சொல்ல. சில்க் த்ரெட்ல வந்து ஜரி த்ரெட் வந்து நம்ம எப்பவுமே ஒரு ஜரியை வச்சு தான் போடுவோம். ஜரியில ஒரு ஜரி வச்சு போடுவோம். ஆனா சில்க் த்ரெட் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு சில்க் த்ரெட் முதல்ல ஒரு நூல்லையே வந்து போடுவாங்க. எப்படின்னா தேவையான அளவு எடுத்துட்டு கட் பண்ணி ஆனா இப்போ வந்து ரெண்டு நூலை வச்சுட்டு நம்ம வாங்கும்போதே இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுக்க போறோம் மேட்சா வாங்குறோம் அப்படின்னா ரெண்டு நூல் ஒரே கலர்ல வாங்கிடணும். வாங்கி ஏன்னா சப்போஸ் தீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம போய் திருப்பி தேட முடியாது. அதனால ரெண்டு நூல் வாங்கி அதை யூஸ் பண்ணி தான் போட போறோம். என்ன பண்ண போறோம்னா இது முனையானது ஈவனா வர மாதிரி வச்சு அந்த இடத்துல முடிச்சு போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி முடிச்சு போட்டு அடியில பிடிச்சி தான் நம்ம வந்து ரெண்டு நூலையும் சேர்த்து இந்த சில்க் த்ரெட் போட்டிருக்கோம். சிங்கிள் நூல்ல சில்க் த்ரெட் போடக்கூடாது. ரெண்டு நூல்ல போட்டாதான் நம்மளுக்கு நல்லா அழகா தெரியும். நூலும் அருகாது சீக்கிரம் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப மெலிசா இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் வராது. இதுல வந்து நிறைய ஸ்டாண்ட் வரும். அதனால சீக்கிரம் சிக்கல் விழுந்து அருந்துரும் நம்மளுக்கு. நான் இங்க போட்டிருக்கிறது எல்லாமே ரெண்டு நூல் வச்சு தான் போட்டிருக்கேன் சில்க் த்ரெட். இந்த இது வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்ல தான் போட்டிருக்கேன். இதே லோடிங் ஸ்டிச்சையும் நம்ம வந்து சில்க் த்ரெட்லயே போடலாம். சில்க் த்ரெட்லயே இதே மாதிரி ரெண்டு ஸ்டாண்ட் வச்சு போடலாம். மாறி மாறி சில்க் த்ரெட்ல கலர்ஸ் யூஸ் பண்ணி போடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா சீக்வென்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பண்ண போறோம். இது என்னன்னா சுகர் பீடு கோல்டன் கலர்ல. இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட் சில்க் த்ரெட்ல பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு போட்டாச்சு. இப்போ சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி போட போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சுகர் பீடு. இது வந்து டியூப்னு சொல்லலாம், கர்தானானு இது பேரை வந்து சொல்லலாம் நம்ம. இது வந்து நிறைய சைஸ்ல கிடைக்கும். கலர் கலரா நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுகர் பீடும் வந்து இது வந்து நான் ஆன்டிக் கலர் கோல்டன் கலர் வச்சிருக்கேன். இதே வந்து கிளாஸ்ல வரும், கலர் கலரா வரும். ஒயிட் கலர், ப்ளூ கலர், என்ன கலர் வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா. அதே மாதிரி சுகர் டியூபும் கிடைக்கும். இது சமிக்கியும் அதே மாதிரி கலர் கலரா கிடைக்கும். எப்படி சமிக்கி யூஸ் பண்றதையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இது மூணுமே இப்போ யூஸ் பண்றது எப்படி நான் காட்ட போறேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம சீக்வென்ஸ் யூஸ் பண்றதுக்கு முதல்ல நான் வந்து ஜரி தோர போடுறதையும் த்ரெட் போடுறதுக்கும் நான் நீடில் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து சீக்வென்ஸ்க்காக தனியாக நீடில்ஸ் வச்சிருக்கேன் ரெண்டு. இது வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுலேயும் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த எட்ஜு வந்து நீட்டாக இருக்குது. இது எதுக்காகனா ஜர்தோசி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கானது. இதில் பீட்ஸும் யூஸ் பண்ணலாம், ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். இதில் ஜர்தோசி வந்து ஒன்றா எடுக்கணும். இதில் வந்து ஒரு 3-4 கோத்துக்கிட்டு நம்ம போடலாம். இதுலேயே இது ரெண்டுமே வந்து பீட்ஸு ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கான ஊசி. ஏன்னா இதோட முனையானது வந்து ரொம்ப இன்னும் மெலிசாக இருக்கும். ஜரிக்குள்ள ஊசியோட முனையோட இது மெலிசாக இருக்கும். அதுக்காக இந்த ரெண்டு ஊசி நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம த்ரெட்டுக்குள்ள ஊசியை வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வேற ஊசி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி யூஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். நம்ம வந்து அதுக்கெலாம் வந்து ஜரி த்ரெட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணோம். ஆனால் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சாதாரண நம்ம துணி தைக்கிற நூல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக போடுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக வரும். அதனால் நான் அடியில் வந்து துணி தைக்கிற நூலை வச்சு தான் நான் போடுறேன். ஜரி த்ரெட்டோ சில்க் த்ரெட்டோ நான் யூஸ் பண்ணல. நம்ம துணி தைக்கிற நூலில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் போட போகிறது சுகர் பீடு யூஸ் பண்ண போகிறேன். அதாவது நான் ஊசியில் எப்படி நீடில் எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்படி குத்தி விரல்ல ஹோல் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கோக்க முடியும் நம்மளால். இப்போது நூலை எடுத்தாச்சு அடியிலேருந்து. எடுத்துட்டு இப்போ சாதா செயின் ஸ்டிச் போட்டு அதுக்குள்ள மணியை அதுக்குள்ள போட்டுட்டு திருப்பியும் ஒரு செயின் எடுக்கிறேன் நான். புரியுதா? இப்போ நம்ம இதில் இப்படி போட்டு தான் செயின் போடுவோம். ஆனால் என்ன பண்ணுறேன்னா கீழே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி
மணியை நம்ம அதில் கோத்துடுறோம். இப்போ இதில் இந்த மணியை கோத்துட்டு அதுக்கப்புறம் செயின் போடுறோம். இப்போ எடுத்தாச்சு. இதில் மணியை கோக்குறேன். கீழே கொண்டு போய் அடியில் இருக்க நூலை மேலே கொண்டு வரேன். திருப்பியும் பீட்ஸை கோக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு இதாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பீடாக பழக்கம் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பீடு கூட அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பழக்கும்போது ஒன்றா போடணும். அப்புறம் நெருக்கமாக போடணும். தள்ளி தள்ளி போடக்கூடாது. தள்ளி தள்ளி போட்டோன்னா அடியில் இருக்க நூலோட கலர் வந்து நம்மளுக்கு தெரியும். நெருக்கமாக போடுறன்றப்ப வந்து நம்மளுக்கு நூலோட கலர் உங்களுக்கு தெரியாது. நான் எப்படி போடுறேன்னு புரியுதா உங்களுக்கு? சாதா செயின் ஸ்டிச் போடுறோம். செயின்குள்ளார இந்த பீடை விட்டுட்டு அடியில் கொண்டு போய் அடியில் இருக்க நூலை கொண்டு வரேன். இப்போ 2 பீடை போட்டிருக்கேன். நெருக்கமாக வந்திருக்கு. நெருக்கமாக தான் போடணும். இப்போ நம்ம ஊசியை குத்திட்டு, அதாவது பீடை போட்டுட்டு தூரமாக குத்துனா நம்மளுக்கு இந்த கேப் வரும். அந்த மாதிரி கேப் வரக்கூடாது. பீடை போட்டுட்டு பீடுக்கு அடியிலேயே நம்ம குத்தி நூலை எடுத்தால் தான் நம்மளுக்கு நூலோட கலர் நம்மளுக்கு தெரியாது. எவ்வளவு நெருக்கமாக போடுறோமோ அவ்வளவு அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். பீட் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸில், பாவாடை சட்டையில், ட்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு நல்லா அழகாக கிடைக்கும். அதே மாதிரி பீட் ஒர்க் நம்ம செஞ்சு பாதிலே விட்டுறக்கூடாது. எந்திரிச்சு இடையில போகிறோன்னா கூட உடனே நாட் போட்டு அதை லாக் பண்ணிடணும். இல்லாட்டி நம்ம போட்டது ஒரு நூல் இழுத்தாலும் எல்லாமே கலண்டு வந்துடும். நல்லா நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். பீடுக்குள்ளது ஜர்தோசிக்குள்ள நீடில்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். துணியோட இதை வந்து கொஞ்சம் இழுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம காட்டன் துணியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்தோடனே ஆரி ஒர்க் தான் பண்ணுறோம், சில்க் காட்டனில் போடலாம், பட்டு துணியில் போடலாம், ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நூல் பூரா இழுத்துரும். அதனால் எப்போவுமே காட்டனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சில்க் துணி, ப்ளவுஸு எல்லாத்தையுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் பீட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போது நான் நாட் போட போகிறேன். நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, கலந்து வந்துருச்சு. அதனால் பொறுமையாக பிடிச்சி அடியில் இருக்க நூலை இழுக்கணும். இல்லாட்டி மொத்தமும் கலண்டு வந்துடும்.
இப்போ அடுத்தது டியூப் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன்.